வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஎஸ் தமிழ்நாடு 360 வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகரில் சேதமடைந்து காணப்படும் அங்கன்வாடி மையம். குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப பெற்றோர் தயக்கம். நெல்லையில் அடையாள அட்டைகளை சாலையில் வைத்து பழங்குடியின மக்கள் தர்ணா போராட்டம். 40 ஆண்டுகளாக பட்டா கேட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலைவதாக வேதனை. ஏற்காடு மலைப்பாதையில் சாலை விரிவாக்கம் மற்றும் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி தீவிரம். எச்சரிக்கை பலகைகளை இல்லாததால் மலைப்பாதையில் விபத்துகள் ஏற்படும் அபாயம். தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் திருவண்ணாமலையை சேர்ந்த ராணுவ வீரர் வீரமரணம். 24 குண்டுகள் முழங்க ராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த ஊரில் தகனம். கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாததால் மலைப்பாதையில் பறிபோகும் உயிர்கள். 400 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் மலை கிராம மக்கள். சேதமடைந்து காணப்படும் அங்கன்வாடி மையத்தை சீரமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகாவிற்கு உட்பட்ட மாத்தூர் ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. பழமையான கட்டடத்தில் உள்ள இந்த அங்கன்வாடி மையத்தில் 25 குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கட்டடத்தின் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் அவ்வப்போது பெயர்ந்து விழுவதாக கூறப்படுகிறது. சுவர்களும் விரிசல்களுடன் இருப்பதால் பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப தயக்கம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் பெற்றோர்கள் இனியாவது அங்கன்வாடி மையத்தை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் ஆதார், ரேஷன் கார்டு போன்ற அடையாள அட்டைகளை சாலையில் வைத்து பழங்குடியின மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் தருவை பகுதியில் நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றார்கள். 40 ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் அவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை. இந்நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து அடையாள அட்டைகளை கீழே போட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் பட்டா கேட்டு அரசு அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தங்களது கோரிக்கையை காதில் போட்டுக் கொள்ளவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கூலி வேலை பாக்குறாங்க. ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல 5 தடவை 6 தடவை வந்து போறோம். ஆனா பட்டாக்கேத்த எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி யாரோ உள்ள போய் பேசினா கூட அதுக்கேத்த ஒரு மதிப்பு கிடையாது சார். வருவாங்க, சார் நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கு வருவாங்க. எல்லா ஆய்வும் பண்ணியாச்சு. இங்க இருந்து எல்லாரும் நம்ம தெருவுக்கு வந்து எல்லாம் பாத்துட்டாங்க. ஆனா எதுவுமே இல்லை. வந்த உடனே ஒரே கேள்வி, ஒரு வாரத்துல வாரம், 10 நாள்ல வாரம் இப்படி சொல்றாங்க. ஆனா யாருமே. ஏற்காடு மலைப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சிய போக்கால் விபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஏற்காடு உள்ளது. கொண்டப்ப நாயக்கன்பட்டி வழியாக ஏற்காடுக்கு செல்ல 20 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட பிரதான மலைப்பாதை உள்ளது. இந்த சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தடுப்புகளை அமைப்பது, விரிவாக்கம் செய்வது போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான பணிகளை எந்தவித அறிவிப்பு பலகையும் வைக்காமல் நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சாலை ஓரங்களில் பெரிய அளவிலான கற்கள் வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடன் மலைப்பாதையை கடந்து செல்கின்றனர். எனவே எச்சரிக்கை பலகை வைத்து உரிய முறையில் சாலை பணிகளை மேற்கொள்ளுமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பாம்பாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அருகே 19 அடி உயரம் கொண்ட பாம்பாறு அணை அமைந்துள்ளது. இந்த அணையை நம்பி மூன்றாம்பட்டி, பாவக்கல், கொண்டம்பட்டி, மிட்டப்பள்ளி, மாரம்பட்டி, நடுப்பட்டி போன்ற ஊராட்சிகளில் உள்ள 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பாம்பாறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் பாசனத்திற்காக கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் நடப்பு ஆண்டிற்கான தண்ணீரை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்தார். மேலும் 360 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பண்ணிக்கலாம் சார். நீங்க அப்படியே இது மட்டும் பிடிங்க சார். வீரமரணமடைந்த ராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த ஊரான வெம்பாக்கம் கிராமத்தில் 24 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வெம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் ஜம்மு காஷ்மீரில் 62வது எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை காவலராக பணியாற்றினார். இந்நிலையில் தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் இவர் வீரமரணம் அடைந்தார். ராணுவ வீரரின் உடல் ஜம்மு காஷ்மீரிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ராணுவ வாகனத்தில் வெம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் ராணுவ வீரர் வினோத்குமாரின் வீட்டில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு சார் ஆட்சியர் பல்லவி வர்மா, எஸ்பி சிவனு பாண்டியன் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ராணுவ வீரர் வினோத்குமாரின் உடல் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பூண்டின் விலை பாதிக்கும் கீழ் குறைந்துள்ளதால் விவசாயிகள் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளான வில்பட்டி, பள்ளங்கி, பூம்பாறை, மன்னவனர் கவுஞ்சி உள்ளிட்ட இடங்களில் மலைப்பூண்டு விளைவிக்கப்படுகிறது. மருத்துவ குணம் கொண்ட இந்த பூண்டுகள் பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் விளைச்சல் அதிகரித்ததால் கொடைக்கானல் சந்தைக்கு மலைப்பூண்டின் வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மலைப்பூண்டின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த பருவத்தில் 1 கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மலைப்பூண்டு தற்போது வெறும் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் பறிப்பு கூலிக்கு கூட வருமானம் கிடைக்கவில்லை என்று கொடைக்கானல் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பார்த்தீங்கன்னா பூண்டு ரேட்டு காட்டில் இந்த வட்டம் ரேட்டு பூண்டு ரேட்டு கம்மியாயிருச்சு. ரொம்ப கம்மியாயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து பூடு வந்திருக்கு. அதனால் மீடியமான சைஸு ஒரு 100-150 ரூபாய்க்கு போகுது. பெரிய பூண்டு 200 ரூபாய்க்குள்ளே தான் போகுது. சின்ன பூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெறும் 100 ரூபா தான் போகுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா பெரிய பூடு போச்சு. மீடியமான பூடு கூட 400 ரூபா ரேட்டு போயிடுச்சு. இது விவசாயம் கவலைக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பூண்டு ரேட்டு தளி அருகே ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியை அடுத்த சித்தாண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி குப்புசாமி. இவர் 40 செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் விவசாயி குப்புசாமி வழக்கம் போல் இரவில் ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அடுத்த நாள் காலை அவர் பட்டிக்கு வந்து பார்த்தபோது ஆடுகளை தெருநாய்கள் கடித்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து பட்டியிலிருந்த நாய்களை விவசாயி குப்புசாமி விரட்டிவிட்ட நிலையில் 12 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. எனவே தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வாழப்பாடி அருகே உள்ள பெருமாள் கோவிலில் திருமணமாக வேண்டி பக்தர்கள் வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் அருணாத்துமலை கிராமத்தில் வெள்ளப்பிள்ளையார் மற்றும் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி மாதத்தின் போது 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு விழாவை ஒட்டி பிழப்பாடி, சிறுமலை, ஆலடிப்பட்டி போன்ற 7 மலை கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மாவிளக்கு எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். இதைத் தொடர்ந்து பிள்ளையார் மற்றும் பெருமாள் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளிய நிலையில் அவற்றை பக்தர்கள் தோளில் சுமர்ந்து கொண்டு வலம் வந்தனர். மேலும் அலங்கரிக்கப்பட்ட கோவில் காளைகள் பக்தர்கள் வரிசையாக படுத்திருந்த பக்தர்கள் தாண்டி சென்றன. இவ்வாறு செய்வதன் மூலம் திருமண தடை நீங்கும், கெட்ட சக்திகள் விளங்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது.
ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை ஒட்டி குறைந்த அழுத்த மின்கம்பி வடம் மிகவும் தாழ்வாக உள்ளதால் விபத்து ஏற்படும் முன் சீர் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துகின்றனர். கொடிகால்பட்டு அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளி சுற்றுச்சுவரை ஒட்டி குறைந்த அழுத்த மின்கம்பி வடம் தாழ்வாக சீமை கருவேல மரங்களுக்கு இடையே செல்வதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விபத்து ஏற்படும் முன் மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பியை சீர் செய்ய கோரிக்கை விடுக்கின்றனர். தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து ஒப்பந்த செவிலியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. உடுமலைப்பேட்டையிலிருந்து கோவை, மதுரை, பாலக்காடு, சென்னை, திருச்செந்தூர், மதுரை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் திருட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக கூறப்படுகிறது. எனவே உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களை அமைக்குமாறு தெற்கு ரயில்வேக்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை உசிலம்பட்டி அருகே கழிப்பறை வசதி இல்லாததால் பட்டியலின மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கருகட்டான்பட்டியில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறைகள் இல்லாத நிலையில் பொது கழிப்பறை வசதியும் இல்லை. இதனால் பட்டியலின மக்கள் பொது இடங்களில் இயற்கை உபாதைகளை கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக பொது கழிப்பறை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடு ஓட்டு விடுதே இப்போ தான் ஒரு சிலர் வந்து காங்கிரட் போட்டிருக்காங்க. அது லெட்டின் பாத்ரூம் ஒரு சிலர் தான் கட்டியிருக்காங்க, எல்லாரும் கட்டலை. பூரா காட்டுக்குள்ளே போய் இருந்தால் பூரா கல்லை கொண்டு எறிகிறாங்க, மண்ணை கொண்டு எறிகிறாங்க. சாதி கழகம் உருவாகுது. இதை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, ஆர்டிஓவுக்கு ஒப்படைச்சாச்சு, கமிஷனருக்கு எல்லாருக்குமே நாங்கள் பேட்டி கொடுத்துட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத வாராக பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவு? இன்னி வார எலெக்ஷனுக்குள்ளே எங்களுக்கு இந்த லெட்டின் பாத்ரூமை எங்களுக்கு கட்டாயம் கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுக்கலன்னா நாங்கள் அடுத்த நடவடிக்கையை எடுப்போம். கன்னியாகுமரியில் உள்ள டாஸ்மாக் பாரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். மார்த்தாண்டம், சாமியார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் பார்களில் இந்த ஆய்வு நடைபெற்றது. இதில் உற்பத்தி தேதி இல்லாமல் விற்பனை செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட குடிநீர் பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பலாப்பழ பதனிடும் குடோன் தனியார் வசம் உள்ளதால் விவசாயிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். பண்ருட்டியில் விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் 250 டன் கொள்ளளவு கொண்ட குளிர்சாதன கிடங்கு திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் பலாப்பழ விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் அரசு தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு பழ குடோனாக மாற்றி செயல்பட்டு வருகிறது. இதனால் பலா வியாபாரிகள் பலாப்பழத்தை பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே 174 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காவனூரில் உள்ள மதுரை வீரன் கோவிலிலிருந்து 1.5 அடி உயரமும் 1 அகலமும் கொண்ட இந்த கல்வெட்டு மீட்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் காளிராசா இந்த கல்வெட்டின் 2ஆம் முத்துராமலிங்க சேதுபதி காலத்தை சேர்ந்தது என கூறியுள்ளார். மேலும் முன்னோர்கள் 2 கழுமரம் போன்ற தூண்களை அப்பகுதியில் வைத்து வழிபாடு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360ல் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நாற்றம்பள்ளி அருகே எருதுவிடும் விழாவில் முதலிடம் பிடித்த காளைக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் நந்திபெண்டா கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் 200 காளைகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு களமிறக்கப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடின. இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதல் பரிசாக 1 லட்சமும், இரண்டாம் பரிசாக 75,000 வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் துறைமுகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் வஉசி துறைமுக அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அளவில் உள்ள பெரிய துறைமுகங்களுக்கு இடையேயான கபடி போட்டி தூத்துக்குடி வஉசி விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை சுங்க இலாக்கா ஆணையர் விகாஷ் நாயர் தொடங்கி வைத்தார். இதில் சென்னை துறைமுகம், தீனதயாள் துறைமுகம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மும்பை துறைமுகம் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் நாள் போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணியும் விசாகப்பட்டினம் அணியும் மோதின. இதில் 37க்கு 13 என்ற புள்ளி கணக்கில் தூத்துக்குடி அணி வெற்றி பெற்றது. மேலும் இப்போட்டியின் இறுதிச் சுற்று இன்று நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமயம் அருகே பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி மாட்டு வண்டி பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பங்கேற்க புதுக்கோட்டை மட்டுமின்றி மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 28 ஜோடி மாடுகள் அழைத்து வரப்பட்டன. பெரிய மாட்டுக்கு 12 கிலோமீட்டரும், சிறிய மாட்டுக்கு 9 கிலோமீட்டரும் இலாக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் மாடுகள் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து ஓடின. மாட்டு வண்டிகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றதை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து முதல் 4 இடங்களை பிடித்த சாரதிகளுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.